டேய் மச்சான், என்ன வாங்கியாச்சா? ஆமாடா, எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே அவ்வளோதான், கிளம்பலாம். எப்பா, எவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டாங்க. நேற்று தாண்டா அஞ்சலி சாரியும் ப்ளவுஸையும் கொண்டு வந்து கொடுத்தா. எப்படியோ ஒரே நாளில் தச்சுட்டாங்க. யாரு சக்தி ஃபோன் பண்றது? அஞ்சலி தான், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லு அஞ்சலி. சக்தி, ப்ளவுஸ் வாங்கிட்டியா? 2 ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணிட்டாங்களா? ஆமா ஆமா, இப்பதான் வாங்கிட்டு வெளியில வரேன். ஏன்டா இவ்ளோ லேட் ஆகுது? நேத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப தானு கேட்டா எப்படி தருவாங்க? சரி சரி, கோவப்படாத. ஸ்டிச் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா ஆமா, பண்ணிட்டாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் சொன்ன டிசைன்லாம் வச்சிருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? கொண்டு வந்து கொடுக்குறேன், நீயே பாத்துக்க. அதெல்லாம் பார்க்க வேணாமா? ஏன் சக்தி இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? இவ்ளோ நேரமா காத்து கடந்ததே கடுப்பா இருக்கு. போனை வை, நான் வீட்டுக்கு தான் வர போறேன். என்னடா என்ன ஓவரா பேசுற? அதுல உன் பொண்டாட்டி ப்ளவுஸும் தான் இருக்கு. என்னமோ எனக்கு மட்டும் ப்ளவுஸ் தைச்சு வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுற. கோவம்லாம் இல்லடி. பிளவுஸ் பத்தி எனக்கு என்ன தெரியும்? டிசைன் இருக்கா அது இருக்கானா கடுப்பாகாதா? சரி சரி, கொண்டு வந்து கூடு, நானே பாத்துக்கிறேன். ஆமா, ரோப்பாத வச்சிருக்காங்களா? அதையாச்சும் செக் பண்ணி சொல்லுடா, இல்லனா வச்சு வாங்கிட்டு வந்துரு. பேக் பண்ணி தரும்போது ரோப்லாம் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் இருந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீயே பாத்துக்க. ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணணும்னா பக்கத்துல கீதாக்கா இருக்காங்க, அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களும் டெய்லர் தான். அந்த அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்க. சரிடா, அப்ப வச்சிரவா? ஏ அஞ்சலி, வச்சிடாத. மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? இன்னும் வரலடா. சரி சரி, நான் பேசிக்கிறேன், வைக்கட்டா? வச்சிடுறேன். டேய் மச்சான், வேற எங்கேயாவது போகணுமா? இல்லடா, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான். அஞ்சலி, எங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்து நிக்கிறேன் அஞ்சலி. வீட்டு வாசல்ல காரை விட்டுட்டு இருந்தேன், கரெக்டா உன் தம்பியும் வந்துட்டான். சோபி எங்க? என் செல்லத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இன்னைக்கு என்னமோ உங்க மக அதிசயமா சீக்கிரம் தூங்கிட்டா மாமா. நான் வரேன்னு சொன்னையே அவகிட்ட. பின்ன சொல்லாம இருப்பாங்களா? நேத்துல இருந்தே அப்பா எப்ப வரும் அப்பா எப்ப வரும் கேட்டுட்டு ஒரே தொல்லை. இன்னைக்கு மேடம்க்கு ஒரே விளையாட்டு தானே, அதான் சீக்கிரம் தூங்கிட்டா. ஏய், மாமாவை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. சாப்பாடு எடுத்து வை. 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, சப்பாத்தி இருக்கு, சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? டிராவல் பண்ணிட்டு வந்ததுல ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஜூஸ் கொண்டு வரவா மாமா? ஜூஸ்லாம் வேணாம் அஞ்சலி. அப்ப சூடா காஃபியாவது போட்டு தரவா? வேண்டாமா, காஃபி குடிச்சா தூக்கம் வராது. ஐஸ் வாட்டர் இருந்தா கொண்டு வா. இருங்க மாமா, வந்துடுறேன். என்ன மாப்ள, ஒரே அலைச்சல் தான் போலயே. ஆமா மாமா. நீ ஆசைப்பட்டது மாதிரி லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போற. கொடுத்து வச்ச ஆள் தாண்டே. ஐயோ மாமா, நீங்க வேற. 2 மாசமா எவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு. பின்ன நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு இது கூட ஃபேஸ் பண்ணலன்னா எப்படி? ஆமா மாமா. ஆனா மேரேஜ் ஆகுற வரைக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். என்கேஜ்மெண்டே ஆக போகுது, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் பாத்துக்கலாம் விடு. சரிங்க மாமா. ஆனா ஒண்ணு, மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி இங்க வந்துடணும். கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு. 1 வீக் முன்னாடி நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்புறேன். அப்புறம் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு வந்துடுறேன். மாமா, தனியா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ மாப்பிள, எதை நினைச்சு ஒரி பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் கால் பண்ணி எனக்கு. லீவ் ஆல்ரெடி சொல்லி தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு 4-5 நாள்ல ரிட்டர்ன் வந்துருவேன். ஓகே மாமா. இந்தாங்க மாமா தண்ணி. என்ன அஞ்சலி, உங்க அம்மா வீட்டுல நல்லா சாப்பிடுறது இல்லையா? இப்படி இழைச்சு போயிட்ட. என்ன சொல்றீங்க மாமா? நான் இழைச்சிட்டேனா? ஆமா அஞ்சலி, சரியா சாப்பிடுறது இல்லையா? என்ன மாப்பிள, என் பொண்டாட்டிய சரியா நீங்க கவனிக்கிறது இல்லையா? நல்லா தானே சாப்பிட்றா, அவளுக்கு என்ன கவலை? அம்மா டெய்லி அவளுக்கு பிடிச்சதாதான் கேட்டு கேட்டு செய்யறாங்க. பார்த்தா இழைச்ச மாதிரில தெரியுது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நானே அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேனேன்னு கவலையில இருக்கேன். கொஞ்சம் இல்லம்மா, ரொம்பவே போட்ட. அம்மா வீட்டுக்கு வந்து 1 மந்த் ஆகுது, அதுக்குள்ளேயே ஒரு சுத்து பெருத்துட்டியே. சரியா சொன்னீங்க மாமா. இவளாவது இழைக்கிறதாவது. மேடம் காலையில எந்திரிச்சு பெட் காஃபி தான் குடிப்பாங்க. அப்புறம் இந்த மேடத்துக்கு டெய்லி நான்வெஜ் இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டாவது போட்டு கொடுக்கணுமா? இல்லைன்னா மேடம் சாப்பிட மாட்டாங்க, கோவிச்சுக்குவாங்க. சக்தி, மாமா என்ன உங்களுக்கு கிண்டலா? கிண்டெல்லாம் இல்ல அஞ்சலி. மூஞ்சி ஏன் அஞ்சலி இப்படி வச்சிருக்க? மாமா உண்மையை தானே சொல்றாரு. 2 பேருக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நீ குண்டாயிட்டேன்னு தெரியுது. மாமா போய் போய் இவன் முன்னாடியே கேப்பீங்க. பாருங்க எப்படி கிண்டல் பண்றானு. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாதுமா. உன் பாடு உன் தம்பி பாடு. நானா உங்களுக்குள்ள வரமாட்டேன்.
என் பிளவுஸ் குடுடா. இந்தாம்மா தாயே, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஹே சூப்பர், நான் சொன்ன மாதிரி அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணிருக்காங்களே. நான் தான் சொன்னேன்ல, ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணணும்னா பக்கத்துல கீதாக்கா கிட்ட கொடுத்துக்கலாம். இதுவே சரியா தான் தச்சிருக்காங்க. நல்ல வேலை, நான் சொன்ன டிசைன் அப்படியே இருக்கு. காருண்யா ட்ரெஸ்ஸை பாரு அஞ்சலி, எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு. சொன்ன டிசைன்லாம் கரெக்டா தான் வச்சிருக்காங்க. சாரி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். நாளைக்கு என்கேஜ்மெண்ட், இதுக்கு மேல எங்க கொண்டு போய் கொடுக்கறது? ஏ அஞ்சலி, அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. வெளியில ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போயிருக்காங்க, இன்னும் வரல. எம்மா யார் வந்திருக்கா? மருமவனே வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா மருமோனே? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. உங்களை தான் காலையில இருந்து அஞ்சலியும் சக்தியும் எதிர்பார்த்துட்டே இருந்தாவ. மாமா வரக்கானமே போக மாட்டுக்கேன்னு. ஆமா மாமா, கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருந்துச்சு, அதான் கூப்பிட முடியல. எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, பக்கத்துல இருக்க எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்தாச்சு. தூரமா இருக்க ஆள்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியாச்சு. சட்டை துணிலாம் தச்சு வந்தாச்சு போலயே. ஆமாம்மா, தம்பி போய் வாங்கிட்டு வந்தான். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைட்டி, சாப்பிட்டு தூங்குவோம். மருமவனை ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? மணிதான் ஆயிட்டே, சாப்பிட்டு தூங்குங்க. காலம்புரை எந்திக்கணும்ல. மாறி அலைஞ்சிட்டு வந்ததும் டயர்டா இருக்கும். நான் தான் அத்தை லேட் ஆகணும்னு. இப்ப நீங்களா வந்துட்டீங்களா, வாங்க போய் சாப்பிடலாம். சோப்பி தூங்கிட்டாலோ? ஆமாம்மா, அவ காலம்புற தூங்கிட்டா. ஆச்சியும் போய் படுத்துட்டு. உங்க ஆச்சி சாப்பிட்டாவளோ என்ன? சாப்பிட்டு தாம தூங்க போயிட்டு. டேய் சக்தி, நீ ஃபேஷியல் ஏதாச்சும் பண்ணலாம்லடா? ஃபேஸ பாரு, டல்லா இருக்கு. வேண்டாம் அஞ்சலி, இருக்கிறது போதும். டேய் லூசு, அப்படிலாம் சொல்லாத. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வேணா உனக்கு ஃபேஷியல் பண்ணி விடவா? எனக்கெல்லாம் வேணாமா, இதோ மாமா வந்திருக்காரு, அவருக்கு போட்டு விடு. பத்தாததுக்கு உனக்கும் வேணாலும் போட்டுக்கோ, அம்மாவுக்கு போட்டு விடு. என் மூஞ்செல்லாம் டெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியாது. நல்ல முடிவு மாப்பிள. நல்லதுக்கு சொன்னா எங்க கேக்குறான்? அப்ப உன் இஷ்டம். நாளைக்கு பொண்ணு மட்டும் நல்லா பிரைட்டா அழகா இருப்பா. அவ பக்கத்துல இருக்க மாப்பிள்ள நீ ரொம்ப டல்லா தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்க போற பாரு. பரவாயில்ல அஞ்சலி, அப்படியே இருந்துட்டு போறேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆல்பம் வரும்போது ஃபீல் பண்ணுவேன். பொண்ணு ரொம்ப அழகா பளபளன்னு இருக்கும், மாப்பிள்ள மட்டும் நீ டல்லா உட்காந்துருப்ப. ஐயோ, என்ன மாமா, இவ விட மாட்டா போலயே. எதுக்கு வம்பு, ஒரு ஃபேஷியல போட்டுருங்க மாப்பிள. அப்படிங்கிறீங்க? ஆமா, பின்ன மாப்பிளையும் பிரைட்டா கெத்தா இருக்க வேண்டாமா? அப்ப சரி அஞ்சலி, போனா போது, போட்டு விடு. உன் ஆசையை எதுக்கு கெடுப்பானே. ரொம்ப அலட்டிக்காதடா, என்னமோ எனக்காக பண்ற மாதிரி. அம்புஜை வீட்டுல, கீதா வீட்டுல சொல்லியாச்சு. இனி நேரா உமா வீட்டுக்கு தான் போகணும். ஏ லட்சுமி அக்கா, எங்க வீட்டில் வந்து சொல்லிருங்கக்கா. என் மாமியார் வேற இன்னும் காணமேனு என்னைய ஏசிக்கிட்டு இருக்கும். உன் வீட்டுக்கெல்லாம் மதியமே போய் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. ஏக்கா, அதனால என்னக்கா என்கிட்ட சொல்லலல்ல? உனைய வந்து அழைச்சாதான் வருவியோ? ஆமாக்கா, என்கிட்ட சொல்லலல்ல. அப்ப என் வீட்டுக்கு வந்து சொல்லிருங்க. நானா உன்னை இவ்வளவு நேரம் இங்க இருக்க சொன்னேன்? அப்பமே போன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், கேட்டியா? இப்ப இருட்டதுக்கு அப்புறம் உன் மாமியை என்ன நினைப்பாவோ? ஏ லட்சு, உங்களுக்கு ஒத்தாசையா இருந்தேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க லட்சு. ஆமா ஆமா, ஒத்தாசையா இருந்து கிழிச்சா. நீயும் கீதாலும் சேர்ந்து நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இப்ப உங்க மாமியா கிட்ட என்னைய மாட்டி விடுறீங்களோ? பாவம் லட்சுமி அக்கா, நம்ம சின்ன பொண்ணு, இப்படிலாம் விடலாமா? வாங்கக்கா, ஒரு எட்டு கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துருவோம். உங்கள் ரெண்டு பேத்தையும் கூட கூட்டிட்டு அலையிறோம்ல, எனக்கு இது தேவைதான். வா, அப்படியே உமா வீட்டில் போய் சொல்லிட்டு போவோம். காலையிலேயே வீட்டில இருந்து வந்தேன். மதியம் சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கு போல. என் மாமியை என்ன கிழிக்குதோ பயமா இருக்கு. நாலு முடி. பயப்படாத சின்ன பொண்ணு, நம்ம லட்சுமி அக்கா இருக்குல்ல, அதெல்லாம் நேக்கு போக்க என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சிருவோம். அப்படிங்கிறியே? ஆமாட்டி, அத நாங்களாம் வரோம்ல, வா. சே, ஏன் தான் பொண்ணா பிறந்தனும். கல்யாணத்தை பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்க முடியுதா? மாமியா நாத்தனா எல்லாரையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. நான் மட்டும் பையனை பிறந்திருந்தேன்னு வைங்களேன். செருப்படி வாங்கி செத்துருப்படி நாய, மூடிட்டு வா. இங்கே இரு கணேசன் தாத்தாவ. யோ கணேசன் தாத்தா, கிட்டு பாட்டி உங்களை வீட்டுல தேடிட்டு இருக்காவ, எங்க போயிட்டு வரீங்க? அதானே, இருட்டுக்குள்ள கண்ணு தெரியாம எங்க போயிட்டு வரீங்க? கிட்டுப்படி பாவம் ஒத்தையில இருக்கு. வீட்டுல இருக்க போச மூட்டிட்டு வருதுமா, அப்படியே காத்தாட வாக்கிங் போயிட்டு வாரேன். ராத்திரி போல என்ன வாக்கிங்கு? வயசாயிட்டு காலம்புற போய் படுத்து தூங்க வேண்டியதானே? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. ஆமா ஆமா, உள்ளத்தில் நல்ல உளம் உறங்காது. இப்படிலாம் உருட்டி விட்டா எங்க நெஞ்சம் தாங்காது. உங்களுக்கு தெருவுல என்னடி சோழி ராத்திரி நேரத்துல?
கணேசன் தாத்தா, நாளைக்கு ஏன் அவளுக்கும் வடிவக்காமாவே சக்திக்கும் நிச்சயதார்த்தம். நீங்க கண்டிப்பா வரணும். இப்பதான் கிட்டுப்பாட்டிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஏன் அவனுக்கு நிச்சயாம்பலமா? கண்டிப்பா வந்துருவேன். உங்க மவனா வடிவு படி காதல விழுந்தா அறுத்து கிழிச்சிட போறாவோ. சரி, நாளைக்கு காலம்புற கிட்டுப்பாட்டியை கூட்டிட்டு வந்துருங்க. ஆட்டும்மா, கண்டிப்பா வந்துருவோம். கணேசன் தாத்தா வீட்டுக்கு போங்க. ஆமா, ராத்திரி நேரத்துல கண்ணு தெரியாம எங்கேயும் விழுந்து வாரிடாதிரும். எனக்கு தெரியும் டி, உங்க சோழிய பார்த்துட்டு போவாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. போன ஜென்மத்துல இந்த தாத்தா எஃப்எம் ரேடியோவோ பிறந்திருப்பாருன்னு நினைக்கேன். ஒரே பாட்டா படிச்சு தள்ளுறாரு. சின்ன பொண்ணு கீதா, கூட வாரையில இல்ல இப்படியே தெருல நின்னு கதை விட்டுட்டு இருக்க போறீங்களா? அடலச்சு, உங்களை நம்பிதான் இருக்கேன். நீங்க இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது. தெரியுதுல சின்ன பொண்ணு, அப்ப போடு போடுன்னு வா. சரி சரி சரி, தூங்குங்க தூங்குங்க. என்ன வேணுமா பிள்ளைக்கு? பால் வேணுமா? உமா, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க வாங்க. சின்ன பொண்ணு உள்ள வந்துட்டு என்னடி கேள்வி? பாப்பா என்ன செய்யுது? இன்னும் தூங்கலையோ? ஆமா லட்சுமி அக்கா, தூங்கவே மாட்டுக்கா. பையன் தூங்கிட்டா, இவ தூங்காம முழிச்சு கிடக்கா. ஒரே அழுகையா அழுதுகிட்டு கிடந்தா. இப்பதான் அழுகையை நிறுத்தியிருக்கா. உமா, பாப்பா பிறந்ததுல இருந்து உனக்கு கையிலேயே பிடிக்க முடியலடி. ஒரே பிஸி ஆயிட்டியோ? நீ வேற ஏன் சின்ன பொண்ணு, ஒரு மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியலடி. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காவா. ஒரு பிள்ளைய ஓர காட்டினா இன்னொரு பிள்ளை முழிச்சுக்குது. எப்படிதான் வளர்க்க போறேனோ தெரியல. அப்படியே உம்மி, உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு போனடி. நான் வந்து பிள்ளைய பாத்துக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, உட்காரு. லட்சுமி வந்திருக்காளோ? வா லட்சுமி, வா. கீதா சின்ன பொண்ணு. மேகலாக்கா, நாளைக்கு பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துடணும். ஏன் லட்சுமி, இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து சொல்லவா வேணும்? நம்ம வீட்டு பிள்ளை விசேஷத்துக்கு கூப்பிட்டு தான் வருவோமா? இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவோமேனு வந்தேங்க்கா. சரி சரி, தோசை சுட்டுட்டு இருக்கேன், ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ மேகலாக்கா, அதெல்லாம் வேணாம். வீட்டில் இட்லியை வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வாரோம். ஆமா, ராத்திரி நேரத்துல சேரமே எதுக்கு? நாங்களாம் சாப்பிட்டோம்க்கா. ஏட்டி உம்மி, ஓமாவா தூங்கவே மாட்டா போலயே. கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, தூங்கவே மாட்டுக்கா. இனி விடிய விடிய சிவராத்திரி தான் எங்களுக்கு. பிள்ளைய கொடுங்க, தூங்கவா வைக்க முடியாது. இப்ப பாருங்க, நான் பாட்டு படிக்க எப்படி தூங்குன்னு. பாட்டெல்லாம் பாடாத சின்ன பொண்ணு, பாவம் பிள்ளை பயந்து அழுதுற போது. சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதான் நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, தின்ன உனக்கு சீனி முட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா, சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதான் நல்ல பாப்பா. பாப்பா தூங்கிருச்சு பாருங்க. இங்க பாரு அதிசயத்தை, சின்ன பொண்ணுக்குள்ளேயும் ஒரு தாய்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கே. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரையே. ஆமாடி, உமா பிள்ளைய வளர்த்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அழகா உறங்குது பாரு. எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா உமா. கொண்டு போ சின்ன பொண்ணு, யாரும் வேண்டானா. ஆனா ராத்திரி தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு அழுவா. நான் தூங்கிட்டேன்னா இடியே விழுந்தாலும் எந்திக்க மாட்டேனே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே டி. சரி சின்ன பொண்ணு, பிள்ளைய கொடுத்துட்டு வா, போவோம். உன் வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும்ல. ஆமா, ஏன் மாமியா வேற நீலாம்பரியா இருக்கா இல்ல சந்திரமுகியா இருக்கான்னு தெரியல. வா வா, முதல்ல கிளம்பு. மேகலாக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம், கண்டிப்பா வந்துருங்க. உமா, உனக்கும் முடிஞ்சா வந்துருமா. 21 நாள் கல்யாணம்லக்கா. அம்மாவும் என் வீட்டுக்காரரும் வருவாவக்கா. சரி உமா, கல்யாணத்துக்கெல்லாம் கண்டிப்பா வந்துடணும்னு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன்க்கா. சரி மேகலாக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வந்தாச்சு சந்திரமுகி அரண்மனைக்கு. வாயை கொஞ்சம் குறை சின்ன பொண்ணு, உன் வாய்க்கு தான் நல்லா வாங்கி கட்டிக்கிற. லட்சு, என்னை என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. உள்ள வந்து என் மாமியா கிட்ட எதுவும் போட்டு கொடுத்துட மாட்டீங்களே. போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேம்மா, போங்க.
உங்களால எனக்கும் கெட்ட பாரு. உன் மாமியா என்னைய என்ன நினைப்பாவோ? ஏ லட்சுமி அக்கா, இல்லாட்டா மட்டும் சின்ன பொண்ணு மாமியா என்ன உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டா கொடுக்க போறாவ? நல்ல பேர் எடுக்கணுமாமே. எம்மா என் வாயை கிளறாதீங்க, உள்ள போவாங்க. லட்சு, எனக்கு பயமா இருக்கு, நீங்க முதல்ல போங்களேன். பயமா இருக்கா? இம்பிட்டு பயம் இருந்தா வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. பகல் பூரா ஊரு கடை சுத்திட்டு இப்ப பயமா இருக்கான். ஆளுவளை பாரு, சாடிக்கேத்த மூடி மாதிரி ரெண்டும் அலைறாளுவோ. ஏமா, முறுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல மொறுமொறுன்னு இருக்குமா. எப்படி உனக்கு மட்டும் இந்த பக்குவம் வருது? இதுல என்ன கழுத பக்குவம் இருக்கு? எல்லா பொருளும் சரியா அளவோட பக்குவமா போட்டா நல்லாதான் வரும். இருந்தாலும் உன் முறுக்கு மட்டும் தனி ருசிமா. மைனிய பாத்தியாமா, காலையிலே போனாவோ இன்னும் வரக்கானோ. உன்னை பத்தின கொஞ்சமாவது அக்கறை இருக்கா மைனிக்கு? என்னத்தை செய்ய, கட்டியாச்சு, எப்படியே வச்சு காலம் கழிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் அவன் கண்டிக்க மாட்டானா? மைனி இப்படி அலையறதுக்கு காரணமே அண்ணன் தாமா. அவன் மேல எம்டி பழிய போடுற, அவனை என்ன செய்ய சொல்ற? பின்ன அவன் இடம் கொடுக்காம இப்படி அலைய முடியுமா? எல்லாம் உன் மகன் கொடுக்கற இடம் தான். வீட்டுக்கு வரட்டும் தானே வச்சிருக்கேன். அப்படியே அவன் அம்மா வீட்டுக்கு போய் இருன்னு விரட்டி விடுறானா இல்லையான்னு பாரு. சூப்பர்மா, இப்பதான் நீ கரெக்டா பேசுற. ஒரு 2-3 வாட்டி இப்படி பண்ணுமா, அப்பதான் புத்தி வரும். அலமேலக்கா, வா லட்சுமி. அத்தாடி ஆத்தா, கிளவி முறைக்குதே முறைக்குதே. நில்லு, எங்க வந்த? அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிரு. அப்படிதான், நல்ல கேளுமா. ஏத்தே, அது வந்து என்னது வந்து போயின்ட்டு? இனி இந்த வீட்டு நடபக்கம் வந்துடக்கூடாது. அலமேலக்கா கோவப்படாதீங்க. சின்ன பொண்ணு இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தா. நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கோம்ல, வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நான் தான் அவளை இருக்க சொன்னேன். கூட மட ஒத்தாசையா இரு சின்ன பொண்ணு, உன் மாமியாட்ட வேணா நான் வந்து சொல்லிக்கிறேன்னு. என்ன லட்சுமி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் என்னைய நம்ப சொல்றியா? வீட்லயே ஒரு வேலை செய்ய மாட்டா, காப்பி குடிச்சு டம்ளரை அங்கிட்டு நவுட்டி வைக்க மாட்டா, சரியான வேலை கல்லிவா. இவ வந்து உனக்கு ஒத்தாசையா இருந்தாலாக்கும். என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியா உன்னைய பத்தி கெட்டதா ஏதாவது சொன்னா கூட நம்பும் போல. நல்லதா 2 விஷயம் சொன்னா நம்ப மாட்டேக்க. என்ன ஆளு முடி, எப்படியாவது சமாளிச்சு விட்டு போங்க. கோவப்படாதீங்கக்கா, உண்மைக்குமே கூட மட ஒத்தாசையாக தான்க்கா இருந்தா. நானே எல்லாருக்கும் இட்லியை வச்சு சாப்பாடு கொடுத்துட்டேன், அதான் இங்கே வரல பார்த்துக்கிடுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமா இல்லையா லட்சுமி? நான் இங்கதான் இருக்கேன், வர்றதுக்கு இவ்வளவு நேரம் அவனும் சொல்லணுமா வேண்டாமா? அதானே, இது என்ன சத்திரமா இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு? சின்ன பொண்ணு, உன் நாத்தனா இருக்க வரைக்கும் உனக்கு ஆப்புதாம்டி. 4 முடி சமாளிங்க. சமாளிங்கனா எப்படி சமாளிக்கிறது? உன் மாமிய உனையவாச்சு ஒரு அளவுல உன் மருமவனு கொஞ்சம் மதிக்கி, ஆனா என்னைய ஒரு மனுஷிய கூட மதிக்காதடி. உன் கூட சுத்துற பாவத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பட போறனோ தெரியல. சரிங்கக்கா, வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், நாளைக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பா வந்துருவோம் லட்சுமி. சின்ன பொண்ணு, உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு கண்டிப்பாக வந்துடணும்னு. ஆ நாங்க வராமவா? நீ தானட்டி கூப்பிட சொன்ன? கண்டிப்பா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வருவோம். ஆத்தாடி ஆத்தா, பல்ல பாருங்க, பயமா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, உன் ஆத்தனாக்காரி கூப்பிடாமவே வந்துருவாங்குது. 4 முடி, நான் மட்டும் என்ன கூப்பிட்டா வந்து உட்காந்துருக்கு, கூப்பிடாமவே எங்க வீட்டுல வந்து உட்காந்து டேரா போட்டுட்டு இருக்கு. சரிம்மா, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஏ லட்சு, அதெல்லாம் கூப்பிடாமவே கரெக்டா வந்துருவோம். கண்டிப்பா காலம்பறையா வந்துருவோம். வந்துடாதீங்க. கண்டிப்பா வந்துருவோம். ஆத்தாடி, நான் கிளம்புறேன். கூப்பிட்ட வரைக்கும் போதும், வாங்க லட்சுமிக்கா போவோம். அவசரப்படுத்துற, நான் கிளம்புறேன். அப்போ பாய் 4 முடி. பாவம், 4 மணிக்கு வேப்பில அடிக்கணும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.